தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பெருமை இங்கே விளங்கிய இதிகாசங்கள், புராணங்கள். உலகத்திற்கு ஆன்மீகத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்கிய ஒப்பற்ற தேசம் நம்முடைய தேசம். இங்கே பிறந்த மகான்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் எண்ணற்றவர்கள். இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்த புருஷர்களை எண்ணவே முடியாது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே நாம் எல்லோரும் அறக்கருத்துக்களை இன்றைக்கும் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நமக்கு பெரியவர்கள் சொல்லித்தந்த மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய கதைகள் தான். இந்த கதைகள்ல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, போற போக்குல குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரி பெரிய தத்துவத்தை, பெரிய செய்தியை அப்படி சுலபமான சின்ன சின்ன கதைகள் மூலமா நம்ம மனதுல பதிய வச்சிரும். அப்படித்தானே நம்ம பாட்டிகள்கிட்ட எல்லாம் நம்ம கதை கேட்டு வளர்ந்தோம். ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருந்த நம்ம சமூகத்துல ஒரு சித்தி அடிச்சா ஒரு பெரியம்மா அரவணைப்பாங்க. அத்தை அங்கிருந்து ஓடி வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ நமக்கு நல்ல வழிகளை காட்டுவாங்க. அண்ணன் கிட்டையும் தம்பி கிட்டையும் நம்முடைய உணர்வுகளை ரொம்ப சுலபமா நாம பகிர்ந்து கொண்டோம். ஆனா இப்போ மனிதர்களை பார்த்து பயப்படுற ஒரு சூழல் வந்திருக்கு. அப்படிங்கிற போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனால் மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை காட்டினால் போதும், சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு இல்லையா? அப்படி மனிதர்கள் மீது நம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்கும் நம்ம தேசத்தினுடைய உயரிய தத்துவங்களை குழந்தைகள் மனதில வளர்ப்பதற்கும் உதவியா இருக்கக்கூடியவைதான் கதைகள். அந்த கதைகளை பற்றிய நிறைய செய்திகள் இன்னைக்கும் உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கதை சொல்லிகளாகவே வளர்ந்த சமூகம் நாம தான். சரி, இவ்வளவு தூரம் அறிமுகம் எதுக்கு அப்படின்னா, நம்ம தினமலர் ஆன்மீகம் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களிடையே நல்ல நல்ல கருத்துக்கள் உள்ள ஆன்மீக கதைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இனி வர இருக்கின்றேன். முத்தான கருத்துக்கள் கொண்ட நல்ல கதைகளை ஒரு முத்துமாலை சரம் போல தொடுத்து உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்ல வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய தினமலருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இனி இந்த கதைகளை சொல்லக்கூடிய நம்முடைய கதையில் ஒரு புதையல் பகுதிக்குள்ள போகலாமா? தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீ தேவி மகாத்மியம் உலகத்தினுடைய மிக மூத்த தத்துவங்களில் சக்தி தத்துவம் தான் ரொம்ப மூத்தது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட சக்தியினுடைய ஆற்றலை, பராக்கிரமத்தை, கீர்த்தியை, அவளுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதற்கு தான் ஸ்ரீ தேவி மகாத்மியம் அப்படின்னு பேர். இந்த தேவி மகாத்மியத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு கதையை பற்றி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல தேவி சரண் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். கொஞ்சம் ஏழை தான் அவரு. அதாவது அன்னாடம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் அவங்க வீட்டுல அடுப்பெரியும், அந்த மாதிரி நிலைமை. ஆனால் அவருக்கு ஒரு வீடு இருக்கு, கொஞ்சம் போல நிலம் இருக்கு. அவங்களுடைய அந்த தேவிச்சரனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பெயர் சர்வமங்களா அப்படிங்கிறது அவளுடைய பெயர். இந்த சர்வமங்களா என்கின்ற இந்த பெண் குழந்தை ரொம்ப அழகா அன்பான குழந்தையா வளர்ந்துட்டே இருக்கா. கிராமங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, செடி கொடி வளர்றத கூட நாம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா பெண் குழந்தை வளர்ச்சிய கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு. சட்டுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள குமரி பொண்ணா வந்து நிக்கிறா அழகா. இந்த சர்வமங்களாவுக்கு பெண் கேட்டு நிறைய பேர் வரன் கேட்டு வர்றாங்க. ஆனா அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப வசதி கிடையாது. அதே நேரத்துல இந்த பெண் குழந்தை நல்ல அறிவா இருக்கா, அழகா இருக்கா, அன்பான பண்பான குழந்தையா இருக்கா. இவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருக்கு. ரொம்ப பெரிய இடமா இருந்தா சீர்சினத்தை அதிகமா கேட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கவலையும் கூடவே இருக்கு. அவங்களால முடிஞ்சதை ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற போது ஊர்ல ஒரு பெரிய குடும்பம், ரொம்ப பணக்கார குடும்பம், ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்திலே இருந்து இந்த பெண்ணை வரன் கேட்டு வந்தாங்க. இவங்களுடைய உறவினர் மூலமாக. அந்த பெண்ணினுடைய அந்த வரன் கேட்டு வந்த வீடு இந்த இவங்க இருக்கிற ஊர்ல இருந்து சில மைல் தூரம் பக்கத்துல ஒரு பெரிய நகரம்னு வச்சுக்கோமே. இவங்க இருக்கிறது கொஞ்சம் கிராமம் மாதிரி.
அங்கிருந்து பெண் கேட்டு வந்தாங்க. அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் தயக்கமா தான் இருந்தது. ஆனால் அவங்க இந்த பெண் குழந்தைய பற்றி நல்லா விசாரிச்சதுனால, "உங்க பெண்ண நீங்க எந்த சீரெல்லாம் அதிகமாலாம் செய்ய வேண்டாம். வரதட்சணை கொடுக்க வேண்டாம். நீங்க கல்யாணம் பண்ணி மட்டும் குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த தேவிச்சரணுடைய மனைவிக்கு மனசுக்குள்ள தோணுது. இந்த பெண் குழந்தைய எப்படி இவங்க வளர்ப்பாங்கன்னு ஊர்ல நெறைய பேர் பேசுனாங்க. ஏன்னா, வசதி இல்லாத வீட்ல வளர்ற பெண் குழந்தைக்கு எப்படி பெருசா வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமூக நிலை தான் அன்னைக்கு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு அமைஞ்சுது. இந்த தாய்க்கு யோசனை வந்தது. என்னன்னா, நாம தினம் தேவி பராசக்திய, துர்க்கையை வழிபாடு செய்றோம் இல்லையா? அதனால தான் இந்த பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு மங்களகரமான நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்படின்னு அந்த தாய் மனசுக்குள்ள நினைச்சாங்க. அப்ப கணவர பார்த்து சொன்னாருங்க, தேவிக்கு துர்கா பூஜை நாம செய்யணும் அப்படின்னு. அப்ப தேவிச்சரண் சொன்னாரு, துர்கா பூஜை செய்யணும்னா அதுக்கு நிறைய வசதி வேணும். ஆனா நீ சொல்றது சரிதான். தேவியுடைய அனுகிரகத்தால தான் நம்ம பெண்ணுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பெரிய குடும்பத்துல மருமகளா போய் அவ நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி நாம அந்த நன்றிக்காகவாவது அம்பிகைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அவருடைய இந்த சிறுவாட்டு காசு வச்சிருப்பாங்கல்ல உண்டியல், அதை போய் தேடுறாரு. அதுல 50 பைசா தான் இருந்தது. இந்த 50 பைசாவை எடுத்துட்டு கடத்தெருவுக்கு போறாரு. போனா அங்க சிலைகள், மண் பொம்மைகள்ல சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு கடைக்கு போறாரு. ஏன்னா பூஜை பண்றதுக்கு அம்பாளுடைய ஒரு சின்ன விக்கிரகமாவது வேணும்ல. இந்த காலம் மாதிரி சொன்ன உடனே அங்கிருந்து படம் பிரிண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கெல்லாம் அதுல அந்த காலத்துல வழி இல்ல. சின்னதா ஒரு துர்க்கையினுடைய சிலையை பார்க்குறாரு. அந்த சிலை விலை கூட தான். கடைக்காரர்ட்ட சொல்றாரு, "என்கிட்ட 50 பைசா தான் இருக்கு. எப்படியாவது இத தாங்க" அப்படின்னு. கடைக்காரர் கேலியா சிரிக்கிறாரு, "50 பைசாக்கு எப்படிங்க சிலை கிடைக்கும்?" அப்படின்னு. இவருக்கு முகம் வாடி போகுது. ஆனா அந்த கடைக்காரருக்கு ஒரு நல்ல மனசு. "பரவால்ல, நீங்க இப்ப இத எடுத்துட்டு போங்க 50 பைசாவுக்கே. உங்களுக்கு எப்ப காசு கிடைக்குதோ அப்ப முடிஞ்சா கொண்டு வந்து குடுங்க. இல்லன்னா உங்களோட துர்கா பூஜைக்கு என்னுடைய பங்களிப்பா இருக்கட்டும் இந்த பொம்மைன்னு" அவர் குடுத்துட்டாரு. இப்ப அந்த பொம்மைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மனைவி கவலைப்படுறாங்க. பொம்மை வாங்குறதுக்கே நம்மகிட்ட காசு இல்லையே! நம்ம எப்படி பூஜை பண்ண போறோம்? எல்லாருக்கும் விருந்து போட போறோம் தெரியலையே! அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, "இல்ல நம்மளால என்ன முடியுதோ அந்த பழங்கள், பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்து தொடுத்து மாலையாக்கி அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணுவோம். காட்டுல இருக்கக்கூடிய பழமரங்கள்லேருந்து பழங்கள் எடுத்துட்டு வந்து அத நைவேத்தியம் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் அரிசிய வச்சு பொங்கல் செஞ்சு அத அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணுவோம்னு" இப்படி பேசிட்டே இருக்காங்க. சரி, மறுநாள் பூஜை. இன்னைக்கு அம்பிகையினுடைய விக்கிரகத்த வாங்கிட்டு வந்தாச்சு. அன்னைக்கு வச்சுட்டு படுக்குறாங்க. மறுநாள் காலையில தேவிச்சரணுடைய மனைவி படுக்கைய விட்டு எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உடம்புக்கு முடியல. காய்ச்சல் அதிகமா வந்துருச்சு. சரி, வீட்ல பெண் இருந்து செய்ய வேண்டிய பூஜை. மனைவிக்கு உடம்பு முடியல. அப்ப அடுத்து யார் வரணும்? அவங்க பெண் சர்வமங்களா வந்தா தானே இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவர் நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பெண்ணினுடைய அந்த புகுந்த வீட்டுக்கு போய் மாமனார் மாமியார் கிட்ட பேசுறாரு. இது மாதிரி துர்கா பூஜைக்கு இங்க ஏற்பாடுகள் செஞ்சுட்டேன். ஆனா திடீர்னு என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. என்னுடைய பெண்ணை நீங்க ஒரு 2 நாளைக்கு அனுப்புங்க. நாளைக்கு நாளான்னைக்கு பூஜைய முடிச்ச உடனே, புனர்பூஜை முடிஞ்ச உடனே நான் அனுப்பிச்சு வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அந்த மாமனாரு ரொம்ப கோபமா, கொஞ்சம் மண்டகனமா, "அப்படியெல்லாம் வந்துர முடியாது. இங்க நெறைய வேலை இருக்கு அவளுக்கு. நீங்க நெனச்ச மாதிரி வந்து கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் நாங்க விடமாட்டோம்" அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேசிடுறாரு. இவருக்கு வருத்தமா போச்சு. மாமனார மீறிட்டு அப்பாவோட போறதுக்கு அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. இவரு கேட்டது தப்பா போச்சேன்னு சோகமா வெளியில வந்து நடந்தே வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தா இங்க பெண் இருக்கா. சர்வமங்களா அவங்க அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. "நீ எப்பம்மா வந்த?" "இல்லப்பா, நீ போனதுக்கு அப்புறமா எங்க மாமனாருக்கே மனசு மாறிடுச்சு. நீ போய் பூஜையை பண்ணிட்டு வாம்மான்னு அனுப்பிச்சு வச்சாரு. அதனால தான் வந்துட்டேன். உனக்கு முன்னாடி நான் வண்டியில வந்ததுனால வந்துட்டேன்" அப்படின்னு அவ சொல்றா. தடபுடலா பூஜைக்கான ஏற்பாடுகள் ஆச்சு. பூஜை ரொம்ப பிரமாதமா நடந்தது. இவளோ எல்லார்கிட்டயும் சொல்றா, "விருந்து சாப்பிட வாங்க" அப்படின்னு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவலை. எப்படி நடக்கும் பூஜை? காசு பணம் இல்லையே அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, சர்வமங்களா போய் கேட்ட உடனே கடைகள்ல இருந்து மளிகை சாமான் வருது,
மற்ற பூக்கடைகள்ல இருந்து மாலைகள்லாம் வருது, அம்பிகைக்கு அலங்காரம் பண்றதுக்கான தோரணங்கள்லாம் தானா வருது, எல்லாம் வீட்டுக்கு வருது, உறவுக்காரவங்கெல்லாம் வர்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சமையல் செய்கிறாங்க, பலகாரங்கள் இனிப்புகள்லாம் செய்கிறாங்க. துர்கா பூஜை ரொம்ப கோலாகலமாக நடந்து சுமங்கலிகளுக்கெல்லாம் விருந்து போட்டு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்து அருமையாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அன்றைய பொழுது ரொம்ப சந்தோஷமாக போகுது. துர்கா பூஜை அருமையாக முடிஞ்சுது. மறுநாள் காலையில் புனர்பூஜை பண்ணுவாங்க இல்லையா? புனர்பூஜை பண்ணுறதுக்கு இது சர்வமங்கலாவுடைய அம்மாவே உடம்பு சரியாகி எழுந்து வந்துட்டாங்க. அவங்களே ஒரு பலகாரமும் பொங்கல் எல்லாம் செஞ்சு புனர்பூஜைக்கு நைவேத்தியமாக வைக்கிறாங்க. தேவிச்சரண் அம்பிகைக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறாரு. இப்போ இந்த பெண்ணு சர்வமங்களா என்ன பண்ணுறா, அந்த பலகாரத்தில் ஒன்று இனிப்பு இருந்ததை எடுத்து தான் சாப்பிட்றா. இவருக்கு கோவம் வருது. அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு வச்ச பலகாரத்தை நீ எடுத்து சாப்பிட்றியே, என்ன சின்ன குழந்தையா நீ, போ அப்படின்னு கோச்சிக்கிறாரு. சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் பலகாரம் பண்ணுங்கிறாரு. மனைவி அதே மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு மறுபடியும் அவர் கண்ணை மூடி உக்காடுறாரு. சர்வமங்களா வேகமாக வந்து அந்த பக்ஷணத்தை எடுத்து சாப்பிட்றா. மறுபடியும் கோவப்பட்டு திட்டுறாரு. 3வது முறையும் அதே மாதிரியே ஆகுது. அப்பவும் அவள் அதே மாதிரி சாப்பிட்டதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து முதல்ல போ, நீ இப்படி அபச்சாரம் பண்ணுவ அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா பெண்ணை காணோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கோவம் தணிஞ்சு மனைவி கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே தானே இருந்தா, எங்கே காணோம் அப்படின்னு தெரியலையே. ஐயோ நான் தெரியாமல் கோவத்தில் இப்படி சொல்லிட்டேன், அவள் கோச்சிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டா போல, பத்திரமா போய் சேர்ந்துட்டாளா, நான் போய் பார்க்குறேன்ட்டு இவர் விறுவிறுன்னு ஓட்டமும் நடையுமா அந்த வீட்டுக்கு போகிறாரு. போனால் அங்கே இவர் பொண்ணு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா எல்லாருக்கும். இவர் வேகமாக வந்து, நான் ஏதோ கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேம்மா, அதுக்காக நீ இப்படியா சொல்லிக்காம வருவ, அதுவும் தனியாக வந்துட்டியே, பத்திரமா வந்தியான்னு பதறி போய் ஓடி வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவள் சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் எங்கப்பா அங்கே வந்தேன், நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு எங்கள் மாமனார் அனுப்ப முடியாதுன்னு சொன்னார்ல, நான் வரவே இல்லை, நான் இங்கேயே தான் இருக்கேன், இந்த வீட்டில் துர்கா பூஜை பண்ணிட்டு இங்கேயே தான் இருக்கேன், அங்கே எங்கப்பா நான் வந்தேன்னு அவள் சொல்லி முடிக்கிறாள். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது, சர்வமங்கலாவினுடைய வடிவத்தில் வந்து தனக்குத்தானே பூஜை செய்து தானே செய்த தன்னுடைய தாயாரே செய்த பலகாரத்தை அவளே எடுத்து ருசித்தவள் சாக்ஷாத் தேவி பராசக்தி தான். துர்க்கையே அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்பதை எல்லாரும் உணர்ந்துக்கிறாங்க. தெய்வம் எங்கே இருக்கு அப்படின்னா, அன்பு இருக்கிற இடத்துல தெய்வம் தானாக வந்து குடிகொள்ளும். அன்பை விட்டு விட்டு கோபத்தை முன்னிலைப்படுத்தினோம் அப்படின்னா அங்கிருந்து தெய்வம் விலகி போய்விடும் என்கின்ற உயரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த கதை ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் வரக்கூடியது. குழந்தைகளுக்கு இது மாதிரி நிறைய கதைகளை தொடர்ந்து சொல்வோம். அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல அறிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன பலத்தையும் அவர்கள் பெற வேண்டுமாய் பிரார்த்திப்போம். நன்றி.